கேட்டகரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னொரு கேட்டகரி வந்து ரொம்ப வசதியா இருக்காங்க. ஆனா ஒரு ரொம்ப அந்த வசதியா இருக்கிறவங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா வசதியா இருக்கிறவங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு போறதுக்கு அவ்வளவு கடினமா இருந்துச்சு. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசுவை கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஒரு விதத்துல கர்த்தர் நம்மளை கையேந்த வைக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஒரு விதத்துல நம்ம கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டதுனால தான் ஆண்டவரை ரொம்ப தேடணும், கர்த்தரை பிடிச்சுக்கிட்டோம். சோ கர்த்தரை பிடிச்சுக்கிறதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு காரணமா இருந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கஷ்டத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை பெரிய கோடீஸ்வரனுடைய குடும்பத்துல பிறந்திருந்தா நம்ம இந்த இயேசுவை இவ்வளவு வெற்றியா பிடிச்சிருப்போமா என்னன்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருந்ததுனால தான் இவ்வளவு ஆண்டவர் வெற்றியா முருக பிடிச்சிட்டோம். அப்போ அந்த வறுமைக்காக ஸ்தோத்திரம், அந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், அந்த இல்லாமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப நன்றி சொன்னேன், ரொம்ப நன்றி சொன்னேன். அந்த கோடீஸ்வரங்களை, அந்த பணக்கார, அந்த ஆட்கள், அந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். ஆண்டவரே இல்லையே, கோடி இருக்குது ஆனா யார் இல்லை, கர்த்தர் இல்லை.